குறிப்பாக இந்த ஓவியத்தை பற்றி சொல்லப்போனால் ஓவியம் என்பது பலருடைய பார்வையில் வேறுபட்டு தோன்றலாம். சிலருக்கு இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற விலங்குகளை பார்ப்பார்கள், சிலர் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு அனிமலை பார்த்து ரசிப்பார்கள். ஆனால் இந்த ஓவியத்தை அரை கண்களால் பார்த்தார், அதாவது சற்று தொலைவில் நின்று பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய முகபாவம் தெரியும். த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ ஹியூமன் பீயிங், அந்த ஸ்கல்ன்னு சொல்லுவாங்க, அவருடைய தலை அழகாக தெரிகின்றது. அந்த உருவத்தை அமைப்பதற்கு பலவிதமான விலங்குகளை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. இது பெரிய சைக்காலஜி அண்ட் பெரிய ஃபிலோசபியும் இருக்குது இந்த படத்தில். ஓவியருக்கு தான் தெரியும் அவரோட ப்ரெசன்டேஷன், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க என்னது. மூளைக்கு ஏற்ற இடத்துல யானை இருக்கின்றது. யானை தனது தும்பிக்கையால் நம்பிக்கையை வளர்த்தது போல் மூளை தான் நமக்கு நம்பிக்கை. எனவே தான் அந்த யானையையும் தும்பிக்கையும் அழகாக வளர்ந்திருக்கார்கள். இப்படி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு தனித்திறமைகள் இருப்பதை இந்த ஓவியர் சிறப்பாக எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த ஓவியத்தை வரைந்தவருக்கு எனக்கு பாராட்டுகள். என்ன ஓவியம் இது? எவ்வளோ நாள் ஆகிருக்கும்? என்ன இந்த ஓவியம் வரைவதற்கு பல நாட்கள், சிலருக்கு மாதக்கணக்கில் கூட ஆகலாம். ஏனென்றால் ஒவ்வொரு பீசஸும் சரியான மைன்யூட்டாக ரொம்ப நுட்பமாக செய்திருக்காங்க. அதனால் ஒரே நாளில் அல்லது ஒரு வாரத்தில் முடித்த ஓவியமாக இது தெரியவில்லை. ஓவியம் பேர் இது சொல்லப்போனால் கொலாஜ் என்று சொல்லுவாங்க. அது கொலாஜ் மெத்தட் தான், ஆனால் கொலாஜ் கட் பண்ணி ஒட்டுவாங்க. இது ரியலிஸ்டிக் பெயிண்டிங், அவ்வளோ.